உலகத்தின் எந்த ஏழை நாடாக இருந்தாலும் பணக்கார நாடாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் மட்டும் எப்போதும் வசதியாகவே இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் பசியால் துடிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டிருக்கும் நாடுகளில் கூட ஆட்சியாளர்களின் ஆடம்பர வாழ்க்கைக்கு கொஞ்சமும் குறைவில்லை. அப்படியெனில் உலக வல்லரசான அமெரிக்காவின் அதிபருக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கும்? தங்கள் நாட்டு அதிபர் பெயர் தெரியுமோ இல்லையோ, அமெரிக்க அதிபரை நிச்சயமாக தெரிந்திருக்கும். காரணம், அமெரிக்க அதிபர்கள் அத்துணை பிரபலம். ஹாலிவுட்டின் பெரும்பாலான படங்களில் ஒரு ஹீரோ, உலகில் எந்த ஒரு நாட்டு விவகாரத்தில் யாருடைய அனுமதியும் இன்றி தலையிடும் அதிகாரம் கொண்டவர், உலக அதிபர்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவரது சம்பளம் ஓராண்டிற்கு 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் சுமார் 2.6 கோடி ரூபாய். இது தவிர அவரது ஆண்டு செலவுக்காக $50,000, பயண செலவிற்காக வருமான வரி பிடித்தம் இல்லாத $1 லட்சம், பொழுதுபோக்கிற்காக $19,000. சாதாரண அரசு ஊழியரை போல இதர படிகளும் அவ்வப்போது சம்பள உயர்வும் உண்டு. வெள்ளை மாளிகைதான் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லம். மருத்துவ வசதி, பொழுதுபோக்கு அம்சங்கள், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் என சகலமும் அந்த மாளிகையின் உள்ளே உண்டு. அதிபரின் அலுவலக நிமித்தமான உணவு உபசரிப்பு மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை அமெரிக்க அரசு ஏற்றுக்கொள்கிறது. தமது உடைகளை துவைப்பதற்கும் தனது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய விருந்தினர்களுடனான விருந்துகளுக்கு அதிபர்தான் செலவு செய்து கொள்ள வேண்டும். அமெரிக்க அதிபருக்கு உரிமையான மற்றொரு இடம் கேம்ப் டேவிட் எனப்படும் மலைப்பகுதி இராணுவ முகாம். பாதுகாப்பு மிகுந்த இந்த பகுதியை பொழுதுபோக்கிற்காகவும் முக்கிய கூட்டங்களை நடத்தவும் அதிபர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது தவிர 70,000 சதுரடிக்கும் அதிக பரப்பளவை கொண்ட பிளேர் ஹவுஸ் அதிபரின் ஓய்வில்லமாக திகழ்கிறது. ஊருக்குள் அவர் மேற்கொள்ளும் பயணத்திற்காக ஆயுதங்கள் தாங்கிய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சொகுசு லிமோசின் கார் உள்ளது. இதில் பாதுகாப்பு அம்சங்களுக்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு பயணத்திற்காக சிறப்பு போயிங் 747-200B ஜெட் விமானத்தில் அதிபர் பயணிக்கும் போது அது ஏர்ஃபோர்ஸ் 1 என்று அறியப்படுகிறது. நடுவானில் எரிபொருள் நிரப்பிக்கொள்ளும் வசதியுடைய இந்த விமானத்தில் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணிக்க முடியும். எந்த ஒரு நெருக்கடி நேரத்திலும் தகவல் ஏற்படுத்திக் கொள்ளும் அதிநவீன தகவல் தொடர்பு வசதிகள் அதிபர் பயணிக்கும் விமானத்தில் உள்ளன. அதேபோல் பிரத்யேக ஹெலிகாப்டரில் அவர் பயணிக்கும் போது அது மரீன் 1 என்று அறியப்படுகிறது. அதிபர் பயணிக்கும் போது 5 ஹெலிகாப்டர்கள் ஒரு சேர பறந்து அவ்வப்போது இடம் மாறி மாறி பறக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவ்வாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிபர் மற்றும் அவரது குடும்பத்தினரை காக்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் இயங்குகிறது. தாங்கள் காக்கும் நபர் மற்றும் இடங்களுக்கு தனியாக ரகசிய கோட் நேம் அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் அது தெளிவான தகவல் தொடர்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதிபர் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம், அலுவலகம் மற்றும் பணியாளர்கள் என பல சலுகைகள் உண்டு. அதிபராக இருந்தபோது கிடைத்த வசதிகள் சில ஓய்வு காலத்திலும் கிடைக்கிறது. பலர் அமெரிக்காவின் சர்வதேச பிரதிநிதிகளாக, சமூக ஆர்வலர்களாக தங்களுக்கென தனி அடையாளங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் தவறுவதில்லை. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.